எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அப்ரஹாவுடைய படையை அல்லாஹு தஆலா சின்ன சின்ன கற்களை கொண்டு, சுடப்பட்ட கற்களை கொண்டு எரித்து சாம்பலாக்குகிறான். அப்படி என்றால் அவர்களிடத்தில் ஒரு நம்பிக்கை, இவ்வளவு யானை படையோடு வந்த அப்ரஹாவுக்கு இந்த மக்காவை வெற்றி கொள்ள முடியவில்லை, அந்த மக்காவிலே கால் வைக்க முடியவில்லை, அந்த அதிகாரத்தை எடுக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக இந்த கஅபத்துல்லாவை எவர்களாலும் ஆக்கிரமிக்க முடியாது. அப்படி ஆக்கிரமித்தார் அவர் அல்லாஹ்வால் விரும்பப்பட்ட ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். இது அவர்களுடைய அடிப்படை நம்பிக்கை. அப்படி யானை படையோடு வந்த அப்ரஹாவை அல்லாஹ் அழிக்கிறான். அவ்வளவு பெரிய பலசாலியான படையை அழிக்கிறான். எந்த ஒரு எதிர்ப்பையும் மக்கத்து காபிர்கள் காட்ட முடியாமல் இருக்கிறார்கள். அந்த அப்ரஹாவை அல்லாஹ் மக்காவை கைப்பற்றாமல் அழித்தான் என்று சொன்னால் 360 சிலைகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அழிக்கிறான். அப்படி அழிக்கிறான் என்று சொன்னால் இந்த மக்காவை, இந்த கஅபத்துல்லாவை ஒருவர் மறுபடி ஆக்கிரமிப்பார் என்றால், ஆக்கிரமிப்பிற்கு அவருக்கு சக்தி கிடைக்கும் என்றால் அவர் அல்லாஹ்விடத்திலே விரும்பப்பட்ட ஒரு மனிதராகத்தான் இருப்பார். இப்படி பல கோத்திரங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றன. பார்ப்போம் இவர் மக்காவை கைப்பற்றுகிறாரா இல்லையா என்று பார்ப்போம் என்று பல கோத்திரத்தினர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய ஒரு சம்பவம், அதாவது அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பிற்காலத்தில் அறிவிக்கிறார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் போற வழியில தான் இவருடைய கோத்திரத்தினருடைய இடம் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட காலத்திலே மக்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் என்றால், மா ஹாதர் ரஜுல், என்ன இவர், யகூலூன அதாவது மக்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்றால், அன்னல்லாஹ் அர்ஸலஹு அவ்ஹா இலைஹி, இவர் சொல்லுகிறார், யஸ்அமு, அவரை அல்லாஹ் தூதராக அனுப்பி வகி அறிவிக்கிறான் அந்த நபி சொல்லுகிறார், அந்த மனிதர் சொல்லுகிறார் என்று சொல்லி எனது மக்கள் பேசிக்கொண்டதை நான் கேட்டேன். சிறிய வயதிலே எனது மக்கள் பேசிக்கொள்வதை நான் கேட்டேன். அது மாத்திரமல்ல, இந்த இவர்கள் பேசுகின்ற இந்த வார்த்தைகளை எல்லாம், அந்த நபி பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் சிறிய வயதிலிருந்தே நான் மனனமிட்டுக் கொண்டிருந்தேன். நபி என்ன பேசுறாங்க செய்தியெல்லாம் வரும், அவைகளை சிறிய வயதிலிருந்தே நான் மனனமிட்டுக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே அரபிகளில் பலர் சொன்னார்கள், சொல்றாரு, உத்ருகுஹு வ கௌமஹு, அவரையும் அவரை ஏற்றவர்களையும் விட்டு விடுங்கள். ஃபைன் லஹர அலைஹிம் ஃபஹுவ நபியுன் சாதிக், இந்த மக்காவை அவர் வெற்றி கொள்வாராக இருந்தால் நிச்சயமாக அவர் உண்மையான நபியாகத்தான் இருப்பார். மக்காவை வெற்றி கொள்வாராக இருந்தால் நிச்சயமாக அவர் உண்மையான நபியாகத்தான் இருப்பார் என்று சொல்லி சொல்கிறார்கள். அதாவது மக்காவை வெற்றி கொள்வாராக இருந்தால் நிச்சயமாக இவர் உண்மையான நபியாகத்தான் இருப்பார் என்கின்ற எதிர்பார்ப்பு அங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களிடத்திலே இருந்தது. மக்காவை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது, இவர் உற்றுங்க அவர் சமுதாயத்தை, அவர் வெற்றி கொள்வாராக இருந்தா நிச்சயமாக அவர் நபியாகத்தான் இருப்பார் என்ற அந்த நம்பிக்கை எல்லோரிடத்திலும் இருந்தது. அது மாத்திரமல்ல, எனது கோத்திரத்திலே ஒரு சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுக்கு நான் இமாமத்து நடத்தினேன். அவர் சொல்றாரு, எனக்கு அப்பொழுது 7 அல்லது 6 வயது இருக்கும், எனக்கு அப்பொழுது 7 அல்லது 6 வயது இருக்கும். நான் பாடமாக்கி கொண்டிருந்ததன் காரணமாக எனக்குத்தான் குர்ஆன்ல கூடுதலான மனனம் இருந்தது. அவர் சொல்றாரு, என்னை முற்படுத்தி தொழ வைத்தார்கள். நான் தொழுகின்ற பொழுது எனது கீழாடை கொஞ்சம் பணிந்து விடும், மேலாடை கொஞ்சம் உயர்ந்து விடும். பெண்களில் சிலர் சொன்னார்கள், உங்கள் இமாமுடைய அவுரத்தை மறைக்க மாட்டீர்களா, உங்கள் இமாமுடைய அவுரத்தை மறைக்க மாட்டீர்களான்னு என்னை பார்த்து சொன்னார்கள். நான் 6 வயது 7 வயதான் இருக்கும். அந்த நேரத்தில் எனது கோத்திரத்தவர்கள் சேர்ந்து ஒரு மேலாடை எனக்கு வாங்கி தந்தார்கள். இஸ்லாத்துக்கு பின்னால் நான் ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டேன் என்றால் அந்த ஆடை மூலம் தான் நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். எனக்கு தொழுவதற்காக வாங்கி தந்த அந்த ஆடை போன்று நான் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் பட்டது கிடையாது. அப்படி ஒரு எனக்கு ஆடை அவர்கள் வாங்கி தந்தார்கள் என்று அந்த செய்தியை சொல்கிறார்கள். இந்த செய்தியில எங்களுக்கு என்ன படிப்பினை தெரியுமா, மக்காவை இந்த நபி வெற்றி கொள்வாராக இருந்தால் அவர் நபிதான், இந்த முகமது வெற்றி கொண்டால் அவர் நபிதான் என்கின்ற ஒரு நம்பிக்கை எல்லோரிடத்திலும் இருந்தது. நபி அவர்கள் மக்காவுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லாமல் போனதை பார்த்தவுடன் கூட்டம் கூட்டமாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மக்கா வெற்றி கொண்டாரு, அல்லாஹ் உதவி வந்தாச்சு, எனவே கூட்டம் கூட்டமாக நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்விடத்திலே பணியுங்கள், தௌபா செய்யுங்கள் என்கின்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறார். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளோடு செய்த ஒப்பந்தத்தை ஹுஸா என்ற கோத்திரமும் பனு பக்ர் என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரமும் இவர்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற பிரச்சனையின் காரணமாக அந்த அதாவது நபி அவர்கள் செய்திருந்த ஒப்பந்தம் முறிகிறது. நபி அவர்கள் செய்திருந்த ஒப்பந்தத்தை குறைஷிகளாகவே முறித்துக் கொள்கிறார்கள். அதன் வரலாறு பெரியது, சுருக்கமாக சொல்கிறேன். சகோதரர்களே, இந்த பனு பக்ர் அதாவது ஹுஸா இந்த 2 கோத்திரத்துக்கு மத்தியிலே நபி அவர்கள் செய்திருந்த ஒப்பந்தம், அதாவது குறைஷிகளுக்கும் மதீனா ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் நடக்கிறது.
குறைஷிகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையே ஒப்பந்தம் நடக்கிறது. அந்த ஒப்பந்தத்திலே குஸாஆ பனு பக்கர் இவர்களுடைய பிரச்சனையும் சம்பந்தப்பட்டிருந்தது. இந்த இருவரும் இந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்ட பொழுது அதில் தவறிழைத்தவர்களாக குறைஷிகள் இருந்தார்கள். இந்த ஒப்பந்த முடிவோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு யுத்தத்தை தயார்படுத்த ஆரம்பித்தார்கள். யுத்த படைகளை தயார்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆனால் எந்த சஹாபாக்களுக்கும் தெரியாது இவர் எங்கே தயாராகிறார், எங்க போகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு போகக்கூடிய எல்லா வாகனங்களையும் ஆயுதங்கள்லாம் தயார்படுத்துங்கன்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ளுக்கு போறாங்க. என்ன ரெடியா இருக்கீங்க யுத்தத்துக்குன்றாங்க. எங்க வரைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெடியாக்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெடியாக்க சொன்னாங்க. அப்ப இவர் யோசிக்கிறார், எங்க போறாரு, இங்க போறாரோ அங்க போறாரு, எப்படி வாய்ப்பு இல்லையே என்று சொல்லி இவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் ஹுஸாஆ பனு பக்கர் இந்த ரெண்டு கோத்திரத்தினுடைய அந்த ஒப்பந்தம் முறிந்திருக்கவில்லை. நபி அவர்களுக்கு வஹி மூலம் இப்படி ஒரு பிரச்சனை வரும், ஒப்பந்தம் முறிய போகிறது என்ற செய்தி வந்ததனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதிருந்தே அந்த யுத்தத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்களுக்கு பின்னால் இதை பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள். எல்லோரும் யுத்தத்துக்கு தயாராகுங்கள், நாங்கள் மக்காவை வெற்றி கொள்ள போகிறோம், என்ற செய்தி அறிவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்டவர்கள் தயாராகிறார்கள். ஒரு முஹாஜிரும் ஒரு அன்சாரும் பிந்தவில்லை. ஒரு முஹாஜிரும் ஒரு அன்சாரி கூட என்ன செய்யவில்லை, அந்த வெற்றி கொள்கின்ற அந்த யுத்தத்துக்காக போவதற்கு பின்வாங்கவில்லை. எல்லோரும் தயாராகிறார்கள். குதிரைகளோடு, ஒட்டகங்களோடு, ஆயுதங்களோடு பல விதத்திலே தயாராகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், ஒட்டர்களையும் தகவல் கொண்டு போகின்றவர்களையும் எங்களை விட்டு குருடராக்குவாயாக. அதாவது குருடர்களாக ஆக்குவாய். அப்படின்னா என்ன, குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆக்குவாயாக. எந்த செய்தியும் போகக்கூடாது மக்காவுக்கு, நாங்க போறோம் என்று சொல்லி ரெடியாரம் என்ற எந்த செய்தியும் போகாத வண்ணம் ஆக்குவாயாக. அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். நபி அவர்கள் தயாராகிறார். ரசூலுல்லாஹோட நோக்கம் என்னடா, யுத்தம் செய்யாம மக்காவுக்குள்ள போகணும், யுத்தம் செய்யாம இரத்தம் வடியாமல் மக்காவுக்குள்ள போகணும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நோக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஹாத்திப் இப்னு அபீ பல்தா அவர் பார்க்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே யுத்தத்துக்கு தயாராகிற நேரத்தில் மதீனா மக்காவுக்கு செய்தி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. மக்கால இருக்கக்கூடிய அவரது குடும்பம் எந்தவித பாதுகாப்பு பலம் எதுவுமே இல்லாத நிலையில இருக்கிற அவரோட குடும்பம். மற்றவங்களுக்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு, செலவழிக்கிறதுக்கு, அந்தஸ்துக்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. ஹாத்திப் இப்னு அபீ பல்தாவோட குடும்பத்தை காபிர்கள்ட்ட காப்பாற்றுற அளவுக்கு எதுவும் இல்லை. இதனால ஹாத்திப் இப்னு அபீ பல்தா யோசிக்கிறாரு, நம்ம ஒரு லெட்டர் வந்து எழுதுவோம், எழுதி அனுப்பிடுவோம் நியூஸ், ரசூலா தயாராகிறாங்க. அப்ப ஹாத்திப் இப்னு அபீ பல்தா எழுதுறாரு. எழுதி அந்த லெட்டர் ஒரு பெண்கிட்ட கொடுத்து அனுப்புறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியா சொல்றாங்க, இன்தலிகு ஹத்தா தஅது ரௌலத காகா என்று சொல்லப்படக்கூடிய பூங்கா வரைக்கும் போங்கன்றாங்க. ரசூலுல்லாஹி நியூஸ் வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தோட்டம் வரைக்கும் நீங்க போங்க. ஃபைன்ன பிஹா லஈனத்துன் மஅஹா கிதாபுன். அங்க ஒரு பெண் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவட்ட ஒரு லெட்டர் இருக்குது, போய் எடுத்துட்டு வாங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபகுதுஹு மின்ஹா. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் நிறைய பேர் போறாங்க, கடுமையான வேகத்துல போறாங்க. போய் அந்த